அதில் இந்த தலைப்புக்குள்ளே நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, மேக்கப் போட்டு பேசுகிறதுனால சரியாயிடும் அப்படின்றதெல்லாம். அதில் எடப்பாடி பழனிசாமி யாரோ ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு, நமக்கான வாய்ப்பு தான் வரப்போகுது, நம்ம வாக்கு வங்கி கூடிச்சு அப்படின்லாம் யாரோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஏமாறுறது மட்டும் இல்லாமல் வந்து ஊடகத்தில் மக்களையும் ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அவனு சொல்கிறேன், வாக்கு வங்கி கூடிச்சுன்ற எந்த அடிப்படையில் சொல்கிறேன்? அதாவது T20 கிரிக்கெட்டில் ஒரு ஸ்கோர் எடுக்கிறதும் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் ஸ்கோர் எடுக்கிறதும் ஒண்ணு கிடையாது. 200 சீட் வாங்குவீங்கன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க? அவர் முடிச்சிட்டாரு. இல்ல இல்ல, 200 கூடிச்சுனாரு. எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல இல்ல, பாருங்க, அதிமுக காரர்களை நீங்க ஏமாத்துறீங்களா? அதிமுக காரர்களுக்கு பதற்றம். எதுக்கு பதற்றம் இருக்கு? பதட்டமே கிடையாது. அப்ப அமைதியா கேட்கணும். பதற்றம் இல்லன்னா அமைதியா கேட்கணும். என்ன சொல்ல வரனே உள்வாங்கல. உங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா இல்லையா, பாராளுமன்ற தேர்தல்ல 2019க்கும் 2024க்கும் வாக்கு வங்கி கூடி இருக்குன்னாரு. அப்ப நின்னது எத்தனை தொகுதி? 20 தொகுதி. இப்போ நின்னது 34 தொகுதி. நீங்க T20ல வாங்கின, போன வாட்டி T20ல நான் 192 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டிட்டு, அடுத்தது வரும்போது 50 ஓவர்ஸ்ல நான் 240 வாங்கிட்டேன், அப்ப என் ஸ்கோர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் இல்லாத வாதமோ, அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு நாங்க வந்து வளர்ந்துட்டோம், அதனால மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவர் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஏமாற்றத்தை மக்கள் கிட்டே நம்ப வைக்கிறாரு. நீங்க அவர் சொன்னது இது வரையும் ஒரு 2022ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து 24ல ஒரு மெகா கூட்டணி அமைப்போம், நடக்கல. 10 அமாவாசை தாண்டி இந்த ஆட்சி இருக்காது, ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள் அவர் பக்கம் நின்னுன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும், எதுவும் நடக்கல. ஆனா நாங்க தலைவர் அவர் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு மேண்டேட் இருக்கு. நாங்க எதை வச்சு இதை சொல்றோம்னா, 24 தேர்தல் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆச்சு. அந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றியை வச்சு சொல்றோம். அதுக்கு பிறகு இந்த 6 மாதங்களில் நலத்திட்டங்களின் மூலமாக மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த பயனுடைய வெளிப்பாடாக போற இடத்துல தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. இதெல்லாம் வச்சு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்றேன். கள்ளச்சாராய மரணங்களாகட்டும், இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மருத்துவ பட்ட பகல்ல ஒரு மருத்துவமனையில உள்ள பூந்து ஒருத்தர் கத்தியில குத்துறா, மருத்துவர், நீங்களும் ஒரு மருத்துவர் தான், அதெல்லாம் நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணவே இல்லையா? நாங்க அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்ப இந்த ஆட்சி மக்கள் நினைப்பாங்க. ஆமா, அது பெரிய விஷயம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கரெக்டா? அதிமுக அப்படிதானே சொல்லுது. 2016ல உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பூந்து ஒரு வழக்கறிஞரை உங்களுடைய ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில வெட்டினதை என்ன சொல்ல போறீங்க? அதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? அதுக்கு தான் தண்டனை கொடுத்து எதிர்க்கட்சியை உட்கார வச்சுட்டாங்களே. நீங்க ஆளுங்கட்சியில இருக்கீங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறோம். நான் அதிமுகவை நோக்கி சொல்றேன். அப்ப எங்களுக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். இங்க பிரச்சனை என்ன? இப்ப சுகாதாரத்துறை மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாங்கல்ல, அந்த வன்முறையை யாருமே நியாயப்படுத்தவே முடியாது. எப்போ இந்த அரசு பொறுப்பெடுக்கணும்னா, அந்த கொலை முயற்சி ஈடுபட்ட அந்த நபர், நான் மருத்துவமனைக்கு வந்தேன், எனக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு இங்க மருத்துவர் இல்ல சிகிச்சை கொடுப்பதற்கு இங்க மருந்தே இல்லை, அதனால எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னு தாக்குதல் உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுகாதாரத்துறையுடைய கோளாறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நான் சொல்ற ஏரியாங்க, இல்ல அடுத்தது சட்டம் ஒழுங்கு ஏரியா, பாதுகாப்பு தொடர்பா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பல லட்சம் ஓபிஸ் உள்ள வருது. பல லட்சம் பேரையும் ஃப்ரிஸ்க் பண்ணி உள்ள அனுப்புறதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய இல்ல நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பதறாதீங்க சார், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். கேக்குறேன் சார், கேள்வி கேட்க முடியல சார். உங்க நேரம் இங்க பாருங்க, எனக்கு நீங்க பேசும்போது என்னென்னமோ பேசுனீங்க, 1000 கேள்வி இருந்துச்சு. ஆனா நான் அது என் டர்ன்ல தான் கேக்குறேன், உங்க டர்ன்ல நான் இடைமறி அவர் முடிச்சிட்டோம். அப்ப பிராக்டிகலா அது நடத்த முடியாத ஒண்ணு. ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓபி போனா காலதாமதம் ஆகுதுன்ற ஒரு யதார்த்தம் இருக்கு. அதுல ஒருத்தரையும் ஃப்ரிஸ்க் பண்ணி அனுப்புறதுல இன்னும் காலதாமதம் ஆகும். அதுதான் அந்த நிலை. இது வரையும் இந்த தாக்குதல் எங்கேயுமே நடக்கல. நடந்து அதை அரசு ரியாக்ட் பண்ணாம அந்த நபரை கைது பண்ண முடியல, அங்க செக்யூரிட்டியே கிடையாது, குத்திட்டு ஒருத்தன் ஓடிட்டு போற அளவுக்கு சூழல் இருக்கு அப்படின்னா அது அரசுடைய குறைபாடு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அங்க குத்தி வெளியே கூட வருவதற்கு முன்னாடி அவர் பிடிபட்டிருக்கிறார், கைது செய்திருக்கிறார்கள். அரசாங்கமாக அங்க போய் துணை முதல்வர் நிற்கிறாரு, 1 மணி நேரத்துல பதில் சொல்றாரு, ஆமா இது நடந்திருக்க கூடாது, என்னன்னு விசாரிக்கிறோம்,
மருத்துவர்கள் போராடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் குழந்தைகள் அண்ணன்லாம் சொன்னார்ல பாதுகாப்பு இல்லைன்னு, அப்ப போராட்டம் ஏன் வாபஸ் வாங்கப்படுது? சரிங்க, நான் சொல்றேன். இல்ல அது மட்டும் இல்லங்க, முதல் நாள் இரவு பார்த்திருப்பீங்க திருவொற்றியூர்ல பட்ட பகல்ல ஒரு சாலையில ஒருத்தர் வந்து ஒரு அம்மாவை வெட்டி கொல்றாங்க, கத்தியோட வச்சுட்டு அவருடைய கணவரையும் தாக்குறாங்க. அம்பத்தூர்லயும் வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தரை கத்தியால வெட்டி கொலை முயற்சின்னு ஒண்ணு நடக்குது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்குன்னு மக்கள் நம்ப மாட்டாங்களா? மக்கள் நம்புறதும் நம்பாததுக்கு அவங்க ஒரு வைக்கக்கூடிய பிரச்சாரங்களும் நாங்களும் பிரச்சாரங்களுக்கும். இந்த உலகத்துல குற்றமற்ற சமூகம்னு ஏதாவது இருக்கா? குற்றமற்ற நாடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? யாராவது உருவாக்க முடியுமா அந்த மாதிரி? பொதுவெளியில ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தரை வெட்டக்கூடிய தைரியம் எப்படி வருது? திருவொற்றியூர் குழந்தைகள் சார் சொல்றதெல்லாம் எப்படின்னா, அதிமுக ஆட்சியில அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல. அப்போ நடந்தப்ப இந்த அரசாங்கம் எப்படி அதை கையாள்கிறது, என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட பல மடங்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதற்கு தரவுகள் இருக்கின்றன. இப்ப இதுதான் டிபேட் பாயிண்டா இருக்கணும். நீங்க நடக்குதுன்னா எல்லா ஆட்சியிலையும் நடக்கும், குற்றங்கள் என்பது நடக்கும். அது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது, அதை குறைப்பதற்காக என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது, அதுல எப்படி அது ஒரு முன்மாதிரியாக இந்த மாநிலம் மாறி இருக்குதுன்றதான் அளவுகோலா இருக்குமே தவிர, இவங்க சொல்ற மாதிரி பொதுவா போற போக்குல குற்றச்சாட்டு சொல்லிட்டு போறத தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம், நீங்க திரு ஸ்டாலின் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரா? அவரை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டாலே அவர் மீடியால வரணும்னு தான் பேசுறாரு, அதை பத்தி நான் பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு அதை ரொம்ப அலட்சியமா கடந்து போகக்கூடிய நிலை இருக்கு. ஏன் இப்படியான ஜனநாயகத்துல யாரையும் நாங்க அலட்சியமா கடந்து போறதே கிடையாது. திமுகவுக்கு அது இல்லை. அது சின்ன ஊடகமா இருந்தாலும் சரி, பெரிய ஊடகமா இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ வச்ச கட்சியா இருந்தாலும் சரி, 67 எம்எல்ஏ கொண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா வைக்கக்கூடிய கேள்விகள் ஆதாரத்தின் அடிப்படையில இருக்கணும். இப்போ ரவி குழந்தைவேல் சாரே சொன்னார் பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனதை தலைவர் வந்து உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர் ஒரு குடும்பத்தின் தலைவனாக, ஒரு வீட்டுடைய தலைவனாக என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றத அது உட்கட்சி பூசல்னு புரிஞ்சுக்கிட்டு 3 வருஷம் கழிச்சு அதை வாதமா வைக்கிறப்ப, இதுக்கு நான் திரும்ப 3 வருஷம் சொன்ன பதில 3.5 வருஷம் கழிச்சு திரும்ப அதே பதில நான் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நீங்க வைக்கக்கூடிய கேள்விகள் ஒழுங்கா வைங்க. எங்க கிட்ட உட்கட்சியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க யாரும் ஒரு கோஷ்டி பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு எங்களுக்குள்ள யாரும் சொல்லல. எங்களுக்குள்ள வந்து கட்சியை இணைச்சிக்கணும், விட்டு போனவங்களை சேர்த்துக்கணும்னு எங்க கூட யாரும் சொல்லல. ஒரு ஸ்டடியான லீடர்ஷிப் இருக்கு, தெளிவான கொள்கை இருக்கு. எங்களுக்கு எதிரி யார் என்பது தெரியும், எங்களுடைய நண்பர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு உட்கட்சியில பிரச்சனையே கிடையாது. இப்போ இதனாலதான் நம்ம கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. உண்மையான பிரச்சனைகளை பேசுங்க, நாங்க விவாதிப்போம். இல்லாத பிரச்சனை இப்போ உட்கட்சி பூசல்னு சொன்னதுக்காக நான் ஒரு நிமிஷம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் கொடுக்க முடியும். அது ஒரு முதல்வர் அந்த ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? கடந்து போறாரு. ஆமா, கடந்து போற மாதிரி நீங்க விமர்சனம் வச்சா கடந்து போகாம ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எங்களுடைய முதல்வருக்கு நேரம் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ஜனநாயக ரீதியாக நியாயமான கேள்விகளையும் நியாயமான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள தலைவர் தயாராக இருக்கிறார், இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு தயாராக இல்லை. அரசியல் செய்வதற்கு மட்டுமே முனைப்பு காட்டுகிறார். ஓகே, இந்த கூஜா தூக்குறது இந்த வார்த்தைகளை விட ரொம்ப சார், நீங்க சங்கி சொல்லிட்டு யார கூட்டிட்டு வந்து சார் நானே வெளியிட்டீங்க? கொஞ்சம் சங்கி நீங்க பிஜேபி சொன்னீங்க, நீங்க எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. யார கூட்டிட்டு வந்து சார் உங்க தலைவர் நாணயத்தை வெளியிட்டீங்க? ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடல? உங்களுக்கு ஏன் அந்த தில் இல்ல? கொஞ்சம் அமைதியா பேசக்கூடாது, வேற எந்த கருத்துமே பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னத்துல பேசுறாரான்னு தெரியல, நாங்களும் பேசுறோம். சொல்லுங்க பேசுங்க. இந்த கூஜா தூக்குறது இதெல்லாம் திமுகவுக்கு பழக்கம் கிடையாது. அந்த வார்த்தைகளையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தணுன்ற ஒரு சூழல் இருந்தால் அதை காட்டமாக கூட திமுக பயன்படுத்த தெரியும். ஆனால் அவை நாகரிகம்னு சில வார்த்தைகளை தவிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் போகிறேன். உங்களோட கூட்டணி சேரலன்றதுக்காக புலம்பிக்கிட்டே இருங்க. ஆனா அது எங்களை பார்த்துட்டீங்க, நாங்க ஒற்றுமையா இருந்து எல்லாரும் ஒரு இல்ல ரவி சொல்லுங்க. இல்ல ரவி கொஞ்சம் அமைதியா இருங்க. திட்டங்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. தில்லி இருந்தா சொல்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி எல்லாம் வாதம் பண்ணலாமா? தில்லி இருந்தா தில்லி இருந்தா சார் வாதம் இல்ல. தில்லி இருங்க ரவி குழந்தைவேலு பணிவோடு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. 77ல யார் கூட்டணியில இருந்தான்னு சொல்றது அது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் இவங்க தனியா 2016ல இவங்க தனியா நின்னாங்கன்றது உண்மையா? அப்ப தமிழ் சார் எந்த கட்சி? அப்ப கருணாஸ் எந்த கட்சி?
கொங்கு இளைஞர் பேரவை எந்த கட்சி? அவங்களோடலாம் கூட்டணி வச்சு தானே நீங்க தேர்தலை சந்திச்சீங்க. ஃபர்ஸ்ட் அதுவே போய் கூட்டணி தனியா நின்னோன்றதே ஃபர்ஸ்ட் போய், அடுத்தது கூட்டணி விவகாரத்துல நீங்க தனியா நில்லுங்க எங்களை பார்த்து சொல்றக்கூடிய ஜனநாயக சொல்றீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க இது? சொல்லுங்க. இதெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்க. எல்லாரும் பேசட்டும், எல்லாருக்கும் கவுண்டர் வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. சாதனை பண்ணிட்டா தனியா நிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? சாதனை பண்ணிருக்கோன்றதுக்காக தனியா நிக்கணும்னு ஏதாவது தேர்தல்ல விதி? உங்களுக்கான வலிமை இல்லைங்கறத அப்படி சொல்றாங்கன்னு எடுத்துக்கணுமா? கூட்டணி சேர்றதே வலிமை இல்லன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது. அது அதிமுகவுக்கு அப்படி இருக்கட்டும். நான் தான் சொன்னேனே, அப்புறம் 2016ல தமிழ் மன்சாரி ஏன் கூப்பிட்டீங்க? ஏன் ரெட்டை இலையில நிறுத்தி சீட்டு கொடுத்தீங்க? தனியா நிக்க வேண்டியதானே? கருணாஸ் ஏன் தேவைப்பட்டாரு? ஏன் தனி அரசு தேவைப்பட்டாரு? அதுக்கு முன்னாடி சேகு தமிழரசன் ஏன் தேவைப்பட்டாரு? சேகு தமிழரசனும் நின்னாரு, தோத்து போனாரு. அப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரெட்டை இலை நிறுத்திட்டு அது கூட்டணி கிடையாதா? ஃபர்ஸ்ட் அதுவே போய் நீங்க கூட்டணியோட தான் 2016லயும் சந்திச்சீங்க. எங்களை கூட்டணி தனியா விடல. உங்களுடைய சர்வாதிகாரத்தினால உங்களை யாரும் ஏத்துக்கல, உங்களை தனியா தேர்தலை சந்திக்க விட்டாங்க. இங்க ஜனநாயகம் இருக்கிறது. சொன்னார் பாருங்க, வெளியே போன்னு சொல்லணுமா கூட்டணி கட்சிக்கு? அது திமுகவுக்கு பழக்கம் கிடையாது. அது உங்களுடைய அணுகுமுறை. ஜெயலலிதா அம்மையாருடைய அப்படி கிடையாது. நாங்க எல்லாருடையும் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு, கூட்டணி தலைவர்களுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க, நாங்க போறோம். சட்டம் ஒழுங்குன்னு போற போக்கில் அடிச்சு விடுறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன? தூத்துக்குடியில 100 நாள் போராட்டம் நடந்து போராட்டத்தை அடக்குவதற்காக துப்பாக்கி சூடு குறி வச்சு பார்த்து சுட்டு கலவரத்தை கலைக்கக்கூடியதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இங்க தனிநபர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதோ அல்லது நீஜர்க்காக நடக்கக்கூடிய குற்றங்கள் என்பது இட்ஸ் நாட் சட்டம் ஒழுங்கு. ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்கல, அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கிடையாது. அதுக்கு அப்புறம் அவங்களை கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தந்து இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைத்து கொண்டிருப்பதுதான் சிறப்பான சட்டம் ஒழுங்கு. அந்த புரிதல் இல்லாம ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப யாருடைய ஆட்சியில அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நடந்துகிட்டு இருக்குது? விவசாயிகள் 71ல தலைவர் கலைஞர் அவர்கள் அதை முன்மொழிந்தார். அப்புறம் ஆட்சி இல்ல. அதுக்கப்புறம் வந்து 2019 பொங்கலூர் மணி பதில் சொல்லுவாருங்க. இருங்க சொல்லுங்க. அதிமுகவுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளர் கூட இப்படி பண்ண மாட்டாரு. குழந்தை அதை விட அதிகமா பண்றாரு. இடைமறிக்காதீங்க சார். உங்க அதனால மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். திமுகவுடைய அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு, கோவிட் நேரத்துல எப்படி நடந்துச்சு, இந்த வாட்டி கோவிட் வரப்ப எப்படி முதல்வர் அணுகினாரு, இப்ப எப்படி வந்து பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, மாநிலத்துடைய வருமானம் எப்படி உயர்ந்து, அதனால 200 இலக்குல உறுதியா இருக்கு. 200 இலக்கு என்பது நிச்சயமாக இலக்கு வைத்து கூட்டணி கட்சிகளுடன் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். கூட்டணிக்கு இன்னொரு விஷயம், ஜெயிப்பவர்களோடு கூட்டணி இன்டாக்டா இருக்கும், தோப்பவர்களோடு கூட்டணி இன்டாக்டா இருக்காது. இப்ப தோத்து போறவர்கள் யார் தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. அந்த புலம்பலுக்காக எங்களை பார்த்து கூட்டணி இல்லாம, ஆனா நீங்களும் கூட்டணி நீங்க அப்ப ஏன்னா அதிமுக உங்களோட கூட்டணியில இருக்கு, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, தனியா ஜெயிக்க வேண்டியது. நன்றி.